கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து மத்தேயு புத்தகத்தை படிக்க தேவன் தந்திருக்க இந்த வாய்ப்புக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய மத்தியில் இருக்கிற தம்பி ஜீவா, அவங்க வெள்ளூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. MBA ஃப்ரெஷ் கிராஜுவேட் முடிக்க போறாங்க. ஜீவாக்காக நான் அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுடைய பிஸி டைம்லையும் ஹி கிவ்ஸ் டைம். நம்மளுடைய PPT எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது ஜீவா தான் இப்போ டைம் கொடுக்குறாங்க. அவங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவா, யூ கேன் ப்ரே ஃபார் அஸ். ஓகே அப்பா, எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்தும் எங்கள் ஜீவனால் தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்கள் கத்தாவே எவ்வளவு பொல்லாததா இருக்கிறது சுவாமி. நீ சொல்லியிருக்கிறீர் கத்தாவே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆததால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொல்லி கத்தாவே, இப்படியாய் கத்தாவே உம்முடைய வேதத்தை படித்து காலத்தை பிரயோஜனப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே, இந்த கொடிய காலங்களிலும் பொல்லாத இந்த நாட்கள்லையும் கத்தாவே இவைகளெல்லாம் பிரயோஜனப்படுத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த இந்த கிருபைகளுக்காகலாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களோடு கூட கத்தாவே பைபிள் ஸ்டடியில இருந்த ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்க விசுவாசிகள், நண்பர்கள், பெரியோர்கள் நிறைய பேர் கத்தாவே அஃபெக்டான இந்த சூழ்நிலையில கூட கத்தாவே ஆண்டவரே தெரியாதவங்க, சிறு பிள்ளைகள், ஆண்டவரே பெரியோர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இப்படியா கத்தாவே எல்லாரும் அஃபெக்ட் ஆயிருக்க இந்த சூழ்நிலையில கத்தாவே எங்க தேசத்துக்கு நீங்க ஒரு பெரிய மாறுதலை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் தாமே கத்தாவே இவைகள் எல்லாம் இருந்தா ஒரு பெரிய விடுதலை நீங்க தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. நிறைய டைம்ல கத்தாவே இப்படி எல்லாம் நடக்கும்போது எங்களுடைய விசுவாசம் ஒரு கேள்விக்குறியா மாறுது சுவாமி. ஆனால் கத்தாவே இன்னைக்கு நாங்க படிக்கிறது மாதிரிக்கு 100க்கும் அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு நீர் ஆண்டவரே வியந்து போனீர் கத்தாவே. அப்படிப்பட்ட நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி கத்தாவே ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள காணப்பட எங்களுக்கு கிருபை தரும் சுவாமி. ஆண்டவரே, நீர் கத்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உருவாக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனா காலகட்டத்துல நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ள எழுது சுவாமி. நிறைய கேள்வி பதிலே இல்லாத கேள்விகள் வருது சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உம்மை முழுவதுமாய் பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தரும் அப்பா. ஆண்டவரே, அதே போல கத்தாவே இன்னைக்கு நாங்க மத்தியில படிக்க போற பைபிள் ஸ்டடிக்காக உங்களுடைய பாத்துல வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பாவை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. பரிசுத்த ஆவியான நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் கற்றுக்கொள்கிறதை, நீர் கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் புரிந்து கொள்கிறதுக்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்தருள வேண்டும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கத்தாவே எங்களுடைய காதுகள் திறந்திருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தால ஆண்டவரே ஒரு நல்ல நிலத்துல இன்னைக்கு பதிக்க போறது போல நல்ல நிலத்துல ஒரு விழுந்த விதையாட்டோ கத்தாவே உம்முடைய வார்த்தைக்கு கத்தாவே அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இருதயத்தை, மனப்பக்குவத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய கண்களை உங்களுடைய வேதத்தின் மேல செலுத்தி கத்தாவே ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தால ஆண்டவரே அவைகளை நாங்க கவனிக்க கிருபை தரும் சுவாமி. ஆண்டவரே, அப்படியாய் மட்டும் இல்ல கத்தாவே எங்களுடைய கைகளினாலும் கால்களினாலும் எங்களுடைய செய்கையினாலும் அதை அப்பியாசப்படுத்த, எங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த கிருபை தரும் சுவாமி. அப்படியாய் தொடர்ந்து உங்களுடைய வேதத்தை தியானித்து ஆண்டவரே அவைகளுக்குள்ள நிலைத்திருந்து ஆகாயில நாங்க படிச்சது போல சுவாமி கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை தரும் சுவாமி. தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா. இன்னைக்கு படிக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர்தாமே வழி நடத்துவீராக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். தொடக்க முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். விசேஷமாக பில்லியன்களும் உங்களுடைய பாதத்துக்கு கீழே தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே பிதாவே. ஆமென். ஆமென். Thank you so much, Jiva, for that prayer. நம்ம நேத்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மத்தேயு உடைய ஃபோக்கஸ் ஜீசஸ ராஜாவாக பார்க்கிறார். அவர் ராஜா, அதே போல கிங்டம், ராஜ்யத்தை குறித்து பேசக்கூடியதாக நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை குறித்து பேசும் பொழுது நேரம் எடுத்து நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். தேவனுடைய கரம் எப்படி இருக்கிறது என்பதையும், ஏதோ ஆபிரகாம், தாவீது இந்த பெரிய நேம்ஸ் கீழே மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் எப்படி இந்த ஜீனியாலஜில மற்றவருடைய பெயர்களை கொடுத்திருக்கான்னு நம்ம பேசி கொண்டிருந்தோம். இன்கார்னேஷன் தமிழ்ல அவதாரம் என்பது சரியான வேர்டு கிடையாது. அவதாரம் சொல்லும் பொழுது பல அவதாரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு அந்த வார்த்தையை அப்படிதான் உபயோகிக்கிறாங்க. அதனால சரியான வேர்டு அவதாரம் சொல்ல முடியாது. இட்ஸ் மோர் தேன் தட். தேவன் மனுஷனாக மாறின காரியம், இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறத குறித்து நம்ம பேசிக் கொண்டிருந்தோம். அதை தொடர்ந்து
யோவான் ஸ்நானகன் மல்கியா தீர்க்கதரிசி சொன்னது போல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே வந்த தேவனுடைய தாசன் என்பதை நம்ம பார்க்கக்கூடும். அதை தொடர்ந்து ஒரு சில நிமிஷங்கள் நம்ம இயேசுவானவர் சந்தித்த இந்த சோதனையை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருந்தோம். டெம்டேஷன் என்பது ஏதோ திடீர்னு வந்துட்டு போனது மாதிரி இல்லை, சொல்லக்கூடாது. அது கான்ஸ்டன்டாகவே இருந்ததாக நம்ம பார்க்கலாம். அதுல முக்கியமா நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம் சாத்தானுடைய கிங்டம். அதுக்கு தனியா வேல்யூஸ் உண்டு. அதுக்கு தலைவர் சாத்தான். கரெக்டா கிங்டம் ஆஃப் காடுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது கிங்டம் ஆஃப் சாட்டன். இன்னைக்கு டெம்டேஷன் வருவதெல்லாம் என்னன்னா சேலஞ்ச் தான். கிங்டம் ஆஃப் காட் பெருசா, சாத்தானுடைய கிங்டம் பெருசான்னு சொல்லிட்டு. அதனாலதான் நீ என்ன வர்ஷிப் பண்ணு, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன், யூ கேன் என்ஜாய். தட்ஸ் வே ஹி ஸ்பீக்ஸ். இன்னைக்கும் பல வாலிப பிள்ளைங்க மட்டுமல்ல, பல மக்கள் பிசாசானால சோதிக்கப்படுவது என்னன்னா, நீ என் பக்கத்துல இரு, என் ராஜ்யத்துக்குள்ள இருக்கு, நீ என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கைய என்ற ஒரு காரியத்தை இயேசுவானவர் வேத வசனத்தின் மித்தமாக வென்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அவனுடைய காரியங்கள் எல்லாமே வீண், தேவனை மட்டுமே ஆராதிக்கணும் என்ற சத்தியத்தையும் நம்ம நேற்று பெற்றுக்கொண்டோம். அதோடு கூட கிங்டம் பிரின்சிபல்ஸ், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது 5, 6, 7 அதிகாரங்களில இந்த 3 மிக முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். ட்ரூ ரைச்சஸ்னஸ், நீதி நியாயத்துக்காக பசி தாகம் கொண்டவளாக இருக்கிறது. பரிசேயருடைய நீதியோட நம்முடைய நீதி மேல்மேலாக இருக்கணும். அந்த நீதியை குறித்து படித்த பின்பு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அது ரொம்ப அழகா கனெக்ட் ஆகுது. அப்படிப்பட்ட நீதிக்காக நம்ம இருக்கும் பொழுது உண்மையான ஆராதனை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று கொடுக்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஜெபிக்கிறத குறித்து, உபவாசம் பண்றதை குறித்து, வீணாய் கவலைப்படாதபடிக்கு தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறத குறித்து உண்மையான வர்ஷிப் என்பதை நம்ம பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் பொழுது உண்மையான தீர்ப்பு, எதை சரியானத்துல நம்ம மனதில் வைத்துக்கொண்டு தீர்ப்பு கொடுக்க வேண்டும், நம்ம மற்றவங்களுக்கு தீர்ப்பே கொடுக்க கூடாது என்ற சத்தியத்தையும் நேற்று பார்த்தோம். முடிக்கும் பொழுது 2 விதமான பாதை இருக்கிறத நம்ம பார்த்தோம். 2 விதமான தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறதை குறித்து பேசும். அதே போல உண்மையான ஒரு சீஷன் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவன். டூப்ளிகேட் டிசைபிள்ஸ் அல்லது போலியான டிசைபிள்ஸ் வெளிப்பிரகாரமாக கத்தாவே கத்தாவேன்னு சொல்லுவாங்க, ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக அந்த மலை பிரசங்கத்தினுடைய முடிவுல இயேசுவானவர் கொடுத்த அந்த வார்த்தை மிக உன்னதமான ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம் கட்டப்படும் வீடு கற்பாறையிலே கட்டின வீடாக இருக்கும். மணல் மேல கட்டின வீடு கஷ்டங்கள் வரும் பொழுது, புயல் வரும் பொழுது, அதிக மழை வரும் பொழுது அடிபட்டு போயிடும் என்பதை நம்ம பார்த்தோம். எனவே இந்த 4 கான்ட்ராஸ்ட்ல நமக்கு நல்ல தைரியமா சொல்ல முடியும், we are in the positive side சொல்லிட்டு. பட் இதை எப்படி மற்றவங்களுக்கு, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய சர்ச்சில், நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய சமுதாயத்துல பார்க்கக்கூடிய மக்களுக்கு எப்படி அந்த பிராட் ரோட்ல இருந்து அவங்களை நேரோ ரோட்டுக்கு கொண்டு வர போறோம்? இன்னைக்கு சர்ச்சில் பலவிதமான தவறான போதனைகள் கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தவறான சீஷத்துவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண போறோம்? எப்படி ஒரு கற்பாறையின் மேல கட்டின வீட்டை போல மற்றவங்களுக்கு நம்ம கட்டுவதற்கு உதவி செய்ய போறோம் என்பது யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய பேசேஜ் படிக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 8ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு தாட் இந்த மிஷன் டிஸ்கோர்ஸ் 5 செய்திகள் இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நேத்து பார்த்த செய்தி சர்மன் ஆன் த மவுண்ட், கிங்டம் வேல்யூஸ் குறித்து பார்த்த காரியம். இன்னைக்கு மிஷன் டிஸ்கோர்ஸ் சொல்லிட்டு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து இருக்கிற பகுதியில இயேசுவானவர் சீஷர்களுக்கு கொடுத்த அந்த செய்தியை பார்க்க போறோம். அதோடு கூட அவருடைய பணி நமக்கு ஒரு உன்னதமான முன்மாதிரி என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற பணியில நாம் எவ்வளவு தீவிரமா இருக்கோம் என்று நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த யோவான்ல மிஷன்ஸை குறித்து நம்ம அதிகமா படிச்சோம். அப்ப நம்ம படிக்கும் பொழுதே இதை பார்த்தோம்.
இயேசுவானவருடைய மிஷன் என்று சொல்லுவோமானால் மத்தேயு 9:35 நம்ம மிஷன்ஸ் சொல்லி கோட் பண்ற பொழுது இந்த பகுதி மத்தேயு 9:35 இருக்கிற பகுதி மிக மிக முக்கியமானது. மிஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவானவருடைய மிஷனரி பணியின் தலைப்பு, அதாவது மிஷனரி பணியினுடைய ஒரு சாராம்சம் என்று சொல்வோமானால் இந்த பகுதியை வைத்துக் கொள்ளலாம். அந்த பகுதியை நம்ம இப்ப வாசிக்க கேட்க போகிறோம். தம்பி சாமியல் ஹொசூர்ல ஈஜிப்ட்ல இருக்கிற ஒரு யங் கிராஜுவேட், அவங்க நமக்காக இந்த பேசஞ்சை வாசிக்க போறாங்க. மத்தேயு 9:35 மத்தேயு 9ஆம் அதிகாரம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்த தேவ ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, ஆயக்காரராகிய மத்தேயு, அல்பேயுன் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. ஆமென். Dear Samuel, for that reading, our Trichy ICU, இப்போ ஹொசூர் EGM. 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 3 அதிகாரங்கள் 5, 6, 7 அதுல மலை பிரசங்கத்தை குறித்தான உன்னதமான செய்தியை படித்து விட்டு 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். 4ஆம் அதிகாரத்தினுடைய எண்ட்லே நம்ம படிச்சோம். கலிலேயாவில் இருக்கும் பொழுது அநேக மக்கள் அவரை சந்தித்ததாகவும் சீஷர்களை தேவன் இயேசுவானவர் தெரிந்து கொண்டதையும் குறித்து நம்ம 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில பார்க்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 34 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, இயேசுவானவருடைய சுகப்படுத்தக்கூடிய விடுவிக்கக்கூடிய பணி. அதை குறித்து அந்த தலைப்புல தான் நம்ம பார்க்க போகிறோம். அது குறித்து நிறைய படிக்கலாம். ஒவ்வொரு பகுதியும் பல கருத்துக்களை கொடுக்கறதை நம்ம பார்க்க முடியும். வேகமாக நம்ம பெரிய பகுதியை படிக்க வேண்டியிருப்பதனால வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் எனக்கு அந்த பார்க்கும் பொழுது மிக மிக பிடித்தமான ஒரு தாட் என்னன்னா, எடுத்த உடனே ஜீசஸ் அந்த டச் 3ஆம் வசனத்துல பாருங்களேன், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு. அது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆஸ் அ ப்ரீச்சர், ஆஸ் அ ஒரு பைபிள் டீச்சரா நான் பார்க்கும் பொழுது 5, 6, 7 மகாத்மா காந்தியை போல என்ஜாய் பண்ணலாம். என்ன அழகா ஜீசஸ் ப்ரீச் பண்றாரு, அதிகாரத்தோட ப்ரீச் பண்றாரு, கிளாரிட்டியோட இருக்குது. அவருடைய மெசேஜஸ் எல்லாம் அப்படியே கேட்க கேட்க பயமா இருக்குது. அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது நானும் நீங்களும் சும்மா பிரசங்கம் பண்ணிக்கு மட்டும்தான் போதாது, அல்லது பைபிள் வசனம் சொல்லி இருந்தா மட்டும் போதாது. we have to come down and touch people. அதுலயும் குறிப்பாக 2ஆம் வசனத்துல, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும். அவன் ரொம்ப அழகான ஒரு பிரேயர் எடுக்கிறான். உமக்கு சுத்தம் இருக்குமானால் என்ன சுத்தமாக்க உமால் ஆகும் சொல்லி நான் நம்புறேன் என்று சொல்லும் பொழுதுதான் ஜீசஸ் டச்ட் ஹிம். நான் இந்த பேசேஜ் வச்சு பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். I can speak for 1 hour. My only question is how we can touch people. Touch has both positive and negative implications. நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
நம்ம தப்பான இடத்துல டச் பண்ணோம்னா, தப்பான இடத்துல தப்பான பீப்புளை டச் பண்ணோம்னா கண்டிப்பா வில் பி இன் ட்ரபிள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டச்சுக்கு வந்து அந்த ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதே நேரத்துல அந்த ஒரு பேட் இம்பாக்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா பாசிட்டிவ் டச்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆஸ் அ பிலீவர் we can touch people with prayer. நம்ம போன அவசியமே கிடையாது. ஜெபிக்கும் பொழுதே we can feel the God's touch on their life. நம்மளுடைய உண்மையான அன்பு நிமித்தமாக நம்ம we can reach out people. Think of it. சில நேரங்களில இது மாதிரி குஷ்டரோகியை போல இருக்கிறவங்க இவங்களை தொடவே கூடாது, மற்றவங்க யாரும் தொட மாட்டாங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு பேக் எடுக்கிறதோ அல்லது அவங்களுடைய தட்டை கழுவி கொடுக்கிறதோ அல்லது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சொன்னோம்னா we go down and touch their காரியம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலியன் மிஷனரி, அங்கிருந்து வந்து ஒரிசால அப்படி கஷ்டப்பட்டு இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில பணி செய்து எரிக்கப்பட்டு மரித்து போனான்னு சொல்லி பாக்குறோம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட. ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் ஒருவேளை அப்ப மாதிரி போய் கிறிஸ்தவர்களை போய் தொடர அளவுக்கு போய் செய்வதற்கு நமக்கு தைரியம் இல்லை அல்லது வாய்ப்பு இல்லை அல்லது பலன் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் டெஃபினட்டா there are many people around us. நம்மளை சுத்திலும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தியாலஜி ஆஃப் டச்சை நீங்க மனசுல வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்த பகுதி நீங்க 8ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தொட்டார் சிலதை வந்து நிறைய இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அதனால ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றது வந்து people they need a touch. I don't know எப்படி கம்யூனிகேட் பண்ண போறேன்னு சொல்லி தெரியல. உண்மையான விதத்துல they have to realize we are touching them. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அந்த நூற்றுக்கு அதிபதி தம்பி ஜீவா ஜோம் பண்ணும் பொழுது அதுதான் சொன்ன ஜபித்தார். இயேசுவானவருடைய இந்த வல்லமையில காணப்பட்ட ஒரு காரியம், ஒரு வார்த்தை சொல்லும் அது போதும். அது நம்ம அருமையான பாடலா பாடுறோம், ஒரு வார்த்தை சொல்லும் சொல்லிட்டு. அதுல நம்ம பார்க்க வேண்டிய காரியம் ஜீவா சொன்னது போல விசுவாசம். அந்த மனுஷனத்துல காணப்பட்ட விசுவாசத்தை பார்த்து இயேசுவானவரே அசந்துட்டார், அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னான்னு நம்ம பார்க்கலாம். விசுவாசத்தோடு சேர்ந்து தி பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியத்துல தொட்டார் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு நீ பார்க்கிறோம். 2வது காரியத்துல அவர் போய் தொடணும்னு அவசியமே கிடையாது. ஆனா தேவனுடைய வார்த்தை, அவர்கிட்ட வரக்கூடிய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று சொல்றாரு. இது நல்லா நீங்க கவனிச்சு படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றாரு? ஐயா, ஐ ஆம் இன் பொசிஷன். எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாவே ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட பெரியவங்க காலேஜ்ல படிக்கிறவங்க வந்து பிரின்சிபல் சொன்னாருன்னா, ஆபீஸ்ல இருந்தாலும் நம்முடைய பாஸ் சொன்னாருன்னா, இப்போ நம்மளுடைய பாஸ்டர் சொன்னாரு அல்லது பொலிட்டிக்கல் சைட்ல இப்ப சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. he has power. ஒரு அந்த பொசிஷன்ல இல்லைன்னா அவங்களுக்கு பவர் கிடையாது. அந்த பொசிஷன்ல இருக்கும் பொழுது they have power. சோ அதுதான் அவன் சொல்றான் அந்த நூற்றுக்கு அதிபதி. ஐயா, எனக்கு இந்த பவர் இருக்கும் பொழுது I can say anything and people does it. எனக்கு நல்லா தெரியும், you are all powerful God. That's what exactly he believes. Jesus வந்து ஒரு நல்ல ஒரு ஹீலர், நல்ல ஒரு preacher, நல்ல ஒரு டீச்சர் அப்படி அவன் பார்க்கல. He knew that Jesus is all powerful. அதனால நீ ஒரு வார்த்தை சொல்லும் நடந்துருன்னு சொல்லி சொல்லலாம். அததான் ஜீசஸ் பார்த்துட்டு அவர் மேல வைத்திருக்கிற அந்த மேலான நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அதனால இன்னைக்கு ஈவினிங் நம்ம கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, நமக்கு ஜீசஸை பற்றி நல்லா தெரியும். அவர் ஆண்டவர், அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவருடைய நண்பர், எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னா ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு இந்த டாக்டரின் ஆஃப் கிறிஸ்டாலஜியை பற்றி நம்ம சொல்லிடுவோம். ஆனா இந்த மனுஷனை போல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். அவனுக்கு இருந்த அந்த விசுவாசம் ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை அவர் சொல்வதாக அவர் நம்பினதாக நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீம் ஆன் டிசைபிள்ஷிப் அதையும் இந்த இடத்துல வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது.
இதை நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது ரொம்ப டீட்டெயிலா படிச்சோம். இயேசுவானவர் வந்து டிவோட்டீஸ்க்காக he was not looking for devotees. பக்த கோடிகள் நிறைய பேர் வரணும்னு சொல்றதுக்காக காத்திருக்கல. உண்மையான விதத்துல அந்த சுப்ரீம் சாக்ரிஃபைஸோட, சுப்ரீம் லவ்வோட, சுப்ரீம் ப்ரையாரிட்டி கொடுத்து வரக்கூடிய சீஷர்கள் தேவை என்பத பகுதியை நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரத்துல படிச்சோம். இங்கேயும் அதே பகுதி இருக்க நம்ம பார்க்கலாம். இன்னும் டீட்டெயிலா நாளைக்கு பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கலாம். டிசைபிள்ஷிப் குறித்து அதிகமா நம்ம பார்க்க போகணும். கண்டிப்பா படிக்கணும். கீப் தட் இன் மைண்ட். டிவோட்டிஸ் கிடையாது, டிசைபிள்ஸ். இன்னைக்கு நானும் நீங்களும் டிவோட்டிஸ் கிடையாது, டிசைபிள்ஸ் தான். நல்ல கான்பிடென்ட்டா எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் டிவோட்டிஸ் தான். அதனாலதான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில இவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம். ஆனா என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, இந்த மிஷன் அல்லது மினிஸ்ட்ரி என்று நம்ம செய்யும் பொழுது, are we looking for disciples or are we looking for devotees? நம்முடைய சர்ச், நம்முடைய ஆர்கனைசேஷன், நம்முடைய பிரேயர் குரூப், நம்மளுடைய ஃபேமிலி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தின் மூலமா நம்ம ஊழியம் செய்யறோம். அப்படி ஊழியம் செய்யும் பொழுது வாட் இஸ் த அவுட்கம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங்? இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் கை வைத்துட்டாங்க, இவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டாங்க, இவ்வளவு பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க சொல்லி அப்படிதான் நமக்கு உற்சாகமும் காணப்படுகிறதா? அல்லது அந்த உண்மையான சீஷத்துவம், பைபிளுக்கு தங்களை முழுவதுமாக வார்த்தைக்கு அர்ப்பணித்தவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்க, அந்த பரிசுத்தமான ஜீவத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவங்க வர்றாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கலாம். மத்தேயுல முடிக்கும் பொழுது ஜீசஸ் அதான் சொல்றாரு. God willing Thursday அதான் நம்ம படிக்க போறோம். Go and make disciples. Go and make disciples. அது மனசுல வச்சுக்கொள்வோம். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சூப்பர் நேச்சுரல் காரியத்தின் மேல ஜீசஸுக்கு பவர் உண்டு. அவர் விடுவிக்க முடியும். ஸ்டாம் இருக்கும் பொழுது அதுல இருந்து இயேசுவானவர் விடுவித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. பிசாசு பிடித்த மக்களிலிருந்து இயேசுவானவர் விடுவித்ததாக நம்ம பார்க்க முடியும். அதை தொடர்ந்து பின்னால் இருக்க பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய டீச்சிங், அவர் ஹீலிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணில்லாதபடிக்கு he was டீச்சிங் என்பதையும் நம்ம பார்க்கலாம். ஆண்டவராக இயேசுவானவர் அவளுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் மத்தேயுவை அழைத்தது போல 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மத்தேயுவை அழைத்தார் என்று நாம் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு கருத்துக்களை, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட்டும் அந்த டச்சை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, நான் சொன்ன இந்த கான்டெக்ட்ல டச் இருக்குதுன்னு சொல்லிட்டு 9ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில பார்த்தீங்கன்னா, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொசமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகனை திறன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரமே அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்த காஸ்பல்ல நம்ம வாசிக்கும் பொழுது யார் என்ன தொட்டதுன்னு சொல்லிட்டு ஜீசஸ் கேட்கறத நம்ம பார்க்கலாம். பட் அதனுடைய பாயிண்ட் என்னன்னா, நாட் only we touch others, we can feel that power is going from us. People நம்மளை டச் பண்ணி ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க என்பதையும் பார்க்க முடியும். அது வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் only ஜீசஸ் வந்து அதை கிளியரா இந்த பகுதியில நம்ம வாசிக்க கேட்கிறோம். நம்மளுடைய மினிஸ்ட்ரியில we have to come down. கண்டிப்பா we have to touch individuals, we have to touch families, we have to touch ministries, we have to touch leaders. அதோடு கூட நம்முடைய வாழ்க்கை வாழும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய கனம் பண்ணும் பொழுது, நம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டு போவதை உணர முடியும். அந்த காரியத்தை தான் அவருடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ்ல உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நம்ம வாசிக்க கேட்ட அந்த மிஷன்ஸ் சேலஞ்ச் அல்லது மிஷன் ஆஃப் ஜீசஸ் என்ற தலைப்புல நம்ம பார்க்கலாம். நிறைய முறை நீங்க இந்த பேசேஜ் எடுத்து படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாகவே மிஷனரி மீட்டிங்ஸ்ல வந்து இந்த பேசேஜ் எடுத்து நீங்க பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்க பிரசங்கம்
ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ணாதபடிக்கு இருந்தீங்கன்னா, இதை வச்சு ஒரு பிரசங்கம் ப்ரீச் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பாகவே இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை கண்டிப்பா யூ ஹவ் டு ப்ரிப்பேர் ஒரு மெசேஜ் நீங்களாவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு வாஞ்சிக்கிறேன். அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியமானதாக நான் பார்க்க முடிகிறது. ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த பேசேஜ வந்து 38ஆம் வசனத்தோட முடிச்சிடாதீங்க. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் அதோட கனெக்ட் பண்ணி தான் நீங்க பார்க்கணும். அல்லது ஒரு இன்கம்ப்ளீட் மெசேஜ் தான் மிஷன் ஆஃப் ஜீசஸ்ல நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் நான் வந்து இந்த ஒரு பக்கத்துல மிஷன் ஆஃப் ஜீசஸையும் அடுத்த பக்கம் மிஷன் ஆஃப் டிசைபிள்ஸ் போட்டிருக்கேன். பட் இட் இஸ் ஃபுல் பிக்சர். நீங்க முழு பிக்சரா நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். ரைட். 35ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவளை சொஸ்தமாக்கினார். The holistic ministry என்பதை கிளியரா நம்ம பார்க்க முடிகிறது. ஜீசஸ்னுடைய மிஷன்ல holistic in nature. He was teaching, he was preaching, and he was healing. What's the difference between preaching and teaching? சொன்னா preaching more of God's kingdom குறித்து பிரசங்கம் பண்ணி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அழைத்து வரக்கூடிய காரியம். டீச்சிங் வந்து அவளுக்கு விளக்கி காண்பித்து இந்த உண்மையை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இத ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னு சொன்னா, மினிஸ்ட்ரிஸ், இந்த மிஷனரிஸ் அந்த காலத்துல ஆப்பிரிக்காவுல, இந்தியாவுல, சவுத் அமெரிக்காவுடைய காரியங்களுக்கெல்லாம் போகும் பொழுது, இந்தியாவுக்குலாம் நம்ம வந்திருக்கும் பொழுது அவங்க பார்த்த ஒரு காரியம், people are not educated. அவங்களுக்கு இந்த மைண்டை யூஸ் பண்ண முடியாதபடிக்கு இருக்கிறது. அதனால they started schools. இப்பவும் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் என்ன ஒரு ஸ்கூலா இருக்கும். அந்த ஸ்கூல் வைக்கும் பொழுது people are benefited. அதுக்கு பிறகு ஹீலிங் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு சிம்பிளான விதத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. there are many examples. ஹீலிங் மினிஸ்ட்ரிஸ் வந்து டிவைன் ஹீலிங்கும் நடந்திருக்கும், அதோடு கூட ரொம்ப சிம்பிளான மெடிக்கல் ஒர்க்கும் நடந்திருக்கும். நேச்சுரலா சர்ச்சையும் அதே இடத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு ஸ்கூலு, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு சர்ச், அது மூணும் சேர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது அந்த காலத்துல கிளியர் கட்டா ஜீசஸ்னுடைய மிஷனை போக்கஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு ஒருவேளை அதே மெத்தட்ல வித்தியாசமான விதத்துல செய்யலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, போன ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஐ வாஸ் இன் ஒரு மிஷனரி சேலஞ்ச் மீட்டிங். யங் பீப்புளுக்கு மிஷன்ஸ் சேலஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துருந்தேன். அதுல உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு தம்பி, அவங்க திருநெல்வேலியில இருந்து மிஷனரியா போனவங்க, அவருடைய மினிஸ்ட்ரியை குறித்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஐ வாஸ் சோ மச் பிளஸ்ட். சுனில்னு சொல்லிட்டு அந்த தம்பி அவர் ஷேர் பண்ணது பயங்கர சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதுல அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. புதுசா ஒரு இடத்துக்கு போன பிறகு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னால அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர், ட்ரெய்னிங் சென்டர், அது மாதிரி ஒரு மல்டி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவரும் மெடிக்கல் லைன், ஹீஸ் நாட் அந்த பாராமெடிக்கல் சைட். அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் அங்க இருக்கும் பொழுது they thought they can have a different approach. இது மாதிரி ஒரு ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் பொழுது people started coming. So the teaching என்பது it is not only ஒரு primary school ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து தான் போகணும்னு சொல்றது மட்டும் கிடையாது. A computer center could be a very possible teaching program. அது மாதிரி டிஃப்ரெண்டான அப்ரோச்சஸை வைத்து அவர் என்ன சொல்றாருன்னா, காஸ்பலை நாங்க ஈஸியா ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. we can start preaching. இப்போ வந்து யூபியில ஒரு கஷ்டமான ஒரு மாநிலம் இருந்து அவங்க பணி செஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்கூல் உங்களுடைய ஸ்கூல் மாதிரிலாம் இருக்காது. அங்க நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா போய் சில்ட்ரனை கொடுத்து குறை சொல்லிட்டு இருப்பீங்க. எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து நாங்க அவங்களுக்கு காஸ்பல் சொல்லுவோம், அவங்களுக்கு பிரச்சனைகளுக்காக கேட்போம், அவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எங்களுடைய டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து
மோர் ஆஃப் அ காஸ்பல் மீட்டிங் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஐ வாஸ் ஜஸ்ட் தேங்கிங் காட். அதே மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்காக வந்து ஜோம் பண்ண சொல்லுவாங்க. நாங்க ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதமான விதத்துல ஹீலிங் கொடுப்பாரு. அவங்க போய் மற்றவங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க. உனக்கு இந்த கஷ்டம் இருக்கா, அங்க வா, அங்க ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க வீட்டுல போய் நம்ம ஜோம் பண்ணா ஹீலிங் கிடைக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சண்டே பார்த்தாங்கன்னா புதுசா வந்திருப்பாங்க. ஸோ ஹீலிங் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பெரிய குருசேட் போட்டு ஹீலிங் குருசேட் நடத்துறது மட்டும் கிடையாது. when you pray, when people are touched, when people are blessed, naturally you can make an impact. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். So keep that in mind. A holistic mission. ரெண்டாவது காரியம், ஜீசஸ்க்கு இருந்த அந்த நேமும் ஜீசஸ்க்கு இருந்த அந்த ஒரு பவரையும் பார்க்கும் பொழுது he can go and settle down in one place. ஒரு 3 months crusade, 3 months he is available here சொல்லிட்டு எல்லாம் இங்க வாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஹீலிங் கிடைச்சிடும், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிசாசுல இருந்து விடுதலை கிடைச்சிடும். அதுக்கு பிறகு ஒரு பெரிய ரிவைவல் வந்துடும். ஸோ தட்ஸ் அ வே பீப்புள் திங்க். தெரியல, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா யோசிக்கலாம். ஆனா ஜீசஸ் மெத்தட்ல பார்க்கும் பொழுது அவர் சுற்றி நடந்து அதுலயும் குறிப்பா பார்க்கும் பொழுது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி நடந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மிஷன்ஸ் சொன்னாவே கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ் என்பதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய காலிங். நீ சிட் டவுன் and have a holy life so that everybody can come to you. அது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்த ஆண்டவர் கட்டளை. நீங்க பரிசுத்தமுள்ள ஜாதியா வாழுங்க, மற்றவங்களாம் உங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து பயந்து இப்படிப்பட்ட மகத்தான ஆண்டவரை தொழுது கொள்றாங்களேன்னு சொல்லி யோசித்து அவங்க எல்லாம் உன் பக்கத்துல வந்துடணும். they will come to you என்பது ஓல்ட் டெஸ்டமெண்ட் டீச்சிங். பட் நியூ டெஸ்டமெண்ட்ல யூ கோ என்று டீச் பண்றாரு. அதுக்கு ஜீசஸே மாடலா இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். வேகமா போனோம். 36ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அவருடைய சீஷரை நோக்கி அறுப்பு மிகுதி வேளாட்களை கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தன் அறுப்புக்கு வேளாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இதுல நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ணணும். ஒன் ஆஃப் த கிளியர் கட் பாயிண்ட் என்னன்னா கம்பேஷன், மனதுருக்கம். இன்னைக்கு மிஷன்ஸ்ல வந்து மனதுருக்கம் இல்லாதபடிக்கு மினிஸ்ட்ரி செஞ்சிடலாம். ஒரு பேஷனே இல்லாதபடிக்கு, ஒரு கம்பேஷனே இல்லாதபடிக்கு, ஏதோ நீட் இருந்துச்சு, நான் கேள்விப்பட்டேன் செய்யணும் சொல்லிட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் சொல்லிட்டு செய்து கொண்டிருக்கிறதுக்கு பாசிபிள். மனதுருக்கம் இல்லாதபடிக்கு செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எனி டைம் இட் கேன் ஹேப்பன் டு அஸ். நல்ல ஊழியம் செஞ்சுட்டு ஒரு கம்பேஷனே இல்லாதபடிக்கு, வித்தவுட் எனி கம்பேஷன் we can involve in missions, we can give for money, அதாவது we can give for missions. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி அவர் எப்படி அவங்களை பார்க்கிறாருன்னா, அவங்க தோய்ந்து போனவங்க, சிதறப்பட்டவங்க, மெய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகள் என்று அவர் பார்க்கிறார். நம்ம எப்படி மக்களை பார்க்கிறோம் என்பதும் மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் பார்க்கிறவனமாக நான் மக்களை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு பார்வை என்னன்னா, ஒரு பெரிய நீட் இருக்க மாதிரியும், நான் வந்து அது ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவர் மாதிரியும், என்கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரியும் நம்ம நினைச்சிட்டு போறோம். அல்லது அவங்க எல்லாம் குறைவானவர்கள், நான் வந்து மேலானவன் சொல்லிட்டு யோசித்து பார்க்கிறோம். அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். So how do we look at people என்பதை நம்ம பார்க்கிறது மிக மிக அவசியம். குறிப்பாக நான் மிஷன்ஸை பற்றி அதிகமா பேசணும்னு ஆசைப்படுறதுனால ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது தேவன் படைத்ததையும் மிஷன்ஸையும் கனெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். காரணம் மத்தேயுல தான் மிஷன் ஸ்டார்ட் ஆகல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தேவன் இந்த மக்களை படைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது அவர் எப்படி மக்களை பார்க்கிறாரோ அப்படியாக நான் மக்களை பார்க்க வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் வழக்கமா சொல்றது என்னன்னா, man is created in God's image. அது நம்ம எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு வார்த்தை தான். தேவன் மனுஷனை அவருடைய சாயலில படைச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்ம சர்ச்சுக்கு போகும் பொழுது
அல்லது சில ரோட்ல போகும் பொழுது 2 கால்களும் இல்லாதபடிக்கு, சிலருக்கு கைகளும் இல்லாதபடிக்கு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும் பொழுது can I say that this person is created in God's image? Oh no. உடனே நமக்கு ஒரு கொஞ்சம் சலசலப்பு வருது. அந்த மனுஷன் பிச்சைக்காரன், அவ்வளவுதான். நமக்கு பார்க்கிறது பிச்சைக்காரன் தான் யோசிக்கும். நோ. அதனாலதான் பேதுருவும் யோவானும் அன்னைக்கு ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது அவங்கள குற்று நோக்கு பார்க்கணும்னா தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். அதே மாதிரிதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நிறைய ஊழியம் செய்யறவங்க இருக்கிறோம். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டீ கடையில நின்றுகிட்டு அல்லது அந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க பையங்களை பார்க்கும் பொழுது ஐ டோன்ட் நோ ஹவு டு யூ லுக் அட் ஹிம். அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு எரிச்சல் வருது, போய் அடிச்சல்லாம இருக்கும். தட் அண்ட் ஆல் ஓகே, ஒரு கோபம் வருகிறது. பட் என்னைக்காவது அவங்க மேய்ப்பின் இல்லாத ஆடுகள், தோய்ந்து போனவர்கள், சிதறப்பட்டவர்கள் சொல்லி பார்த்துருக்கோமான்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கணும். சில்ட்ரனை பார்க்கும் பொழுது I can go on with many examples. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சகோதரி நவோமின்னு சொல்லிட்டு, அவங்க மும்பாயில இருக்கிற ப்ராஸ்டிடியூட்ஸை பார்க்கும் பொழுது இதே மாதிரிதான் பார்த்தாங்க. அவங்கள வந்து ஏதோ ஒரு ப்ராஸ்டிடியூட்ஸ் பார்க்கல, ஏதோ அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி வேணுமேன்னு சொல்லி பார்க்கல. She was so passionate about that young ladies. Then she went. She started ministry. Praise God. அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. My God. So அந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த கம்பேஷன் வந்து அந்த ஏக்கத்தினால அந்த பீப்புளை டிஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்காக மினிஸ்ட்ரி செய்வதுதான் ஜீசஸுடைய மாடலா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒன் மோர் தாட் கண்டிப்பா நம்ம பேச வேண்டியது பிரேயர். ஸோ பிரேயர் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட். பிரேயர் இஸ் நாட் என்னது ஒரு எஸ்கேப் பண்ணிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. நான் போக முடியல அதனால ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஒரு சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது கோ ஆர் சென்ட்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்ம செய்யணும். எய்தர் வி ஹேவ் டு கோ ஆர் யூ கேன் சென்ட் சொல்லி நின்று விடக்கூடாது. நான் ஜோமணி மட்டும் இருக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறதும் சரியான ஒரு காரியம் கிடையாது. அப்கோர்ஸ் டெஃபினட்டா வி ஹேவ் டு ப்ரே. திங்க் அபவுட் இட். மிஷன் கான்செப்ட்ல வந்து நான் வந்து ஜோ பண்ணிடுறேன், பணத்தை கொடுத்துறேன், என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிதாங்க, என் பிள்ளைங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்கன்னு சொல்றது வந்து தப்பான ஒரு கான்செப்ட். அதே நேரத்துல அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா ஜோ பண்ணாம இருக்கிறது. தட் இஸ் ஆல்சோ வெரி சேட், வெரி பேட். ரைட். ஜபத்தை குறித்து அதிகமா இந்த பேசேஜ்ல வாசிக்கிறோம். ஒரு சிலர் அதோட நிப்பாட்டிடுவாங்க. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அவர்களை அனுப்பினார். இந்த ப்ரீவியஸ் பேசேஜுக்கும் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு. இதே மாதிரி காரியத்தை செய்வதற்காக அவர்களை அனுப்பினார் என்று பார்க்கலாம். அதே சீஷர்கள் தான் சொன்னாரு ஜோமன்னு சொல்லிட்டு. நீ ஜோமனிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பாரத்தை கொடுக்கும் பொழுது நம்மளை அனுப்புகிறார் என்று நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம பார்க்கும் பொழுது அவராலே அழைக்கப்பட்டவர்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு அவளை தெரிந்து கொள்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவளுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி அவர் கொடுக்கிறதாக நம்ம பார்க்கலாம். அதோடு கூட ஒரு டீமாக அவர் அனுப்புறதாக நம்ம பார்க்க முடிகிறது. அண்ட் தட் இஸ் மிஷன். அதோடு கூட இந்த இடத்துக்கும் லூக்காவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க நம்ம பார்க்கலாம். அதனால 2 தடவை இந்த சீஷர்களை அனுப்பியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும் பொழுது யூதர்களுக்காக அனுப்புறார். என்னுடைய ஜனத்திட்ட நீ போன்னு சொல்லிட்டு. காரணம் மத்தேயுடைய ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆஃப் ஜூஸ். அதனால இந்த 12 பேரை யூதர்களுக்கு மத்தியில் அனுப்பியிருக்கிறார். லூக்காவுடைய ஃபோக்கஸ் ஆன் ஜென்டைல்ஸ். 72 பேரை அல்லது சில பைபிள்ல 70 இருக்கும். அந்த 70 பேரை புரஜாதிகள் மத்தியில அனுப்பியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். So there are 2 missions. அந்த கான்டெக்ஸ்ட நீங்க புரிஞ்சு கொள்ளணும். மத்தேயுடைய ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஜூஸ் என்பதனால இதை ஹைலைட் பண்ணியிருக்கிறார். ஆனா டெஃபினட்டா டீமா அனுப்பியிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். Dear brothers and sisters, when you think of missions, நான் தனியா செஞ்சிருவேன் சொல்லி எப்பவும் யோசிப்பது தவறான ஒரு காரியம். நமக்கு பர்சனலா we should be called. Personally we should have a commitment. Personally we need to have that compassion. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், பாரம், ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு ரொம்ப தேவை. ஆனா நம்ம சேர்ந்திருந்து பணி செய்ய வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த பகுதியை நான் படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் பிடித்தமான வசனங்கள்ல இந்த ஒரு வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்.
என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று பவுல் திட்டமாக எபேசு சபையினுடைய தலைவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். இந்த வசனத்தை நம்ம அப்போஸ்தலர் படிக்கும்போது நம்ம பார்த்தோம். மிக ஒரு முக்கியமான ஒரு வசனம். பவுலுடைய ஒரு பேஷன், அவருடைய ஒரு பெரிய ஏக்கம் என்று நம்ம பார்க்க முடியும். அவர் விரும்பின ஒரு காரியம் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய லைஃப்ல வேற எதுவும் பெரிய காரியமா யோசிக்கல. ஆண்டவர் எனக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவதற்காகவே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த சேலஞ்ச் ஃபார் மிஷன்ஸ்ல அந்த ஒரு மேஜர் கொஸ்டியனை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வாட் இஸ் த மிஷன் காட் ஹஸ் கெப்ட் ஃபார் மீ? எனக்காக தேவன் வைத்திருக்கிற அருட்பணி என்ன? ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி மட்டும்தான் என்று நினைக்கவே வேண்டாம். எவ்ரி டிசைபிள் ஹேஸ் அ மிஷன். நானும் நீங்களும் அவருடைய அருட்பணிக்கு நம்மளை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். அடுத்த பகுதி, அதை தொடர்ந்து அவர் இயேசுவானவர் சீஷர்களுக்கு கொடுத்த அந்த அருட்பணியினுடைய செய்திகளை நம்ம வாசிக்கலாம். ஒரு பைபிள் கமெண்டேட்டர் போடும் பொழுது இப்படியாக அது டெவலப் ஆயிருக்கிறதாக போடுகிறார். ஐ ரியலி லைக் இட். அதனாலதான் நான் அதை போட விரும்புகிறேன். முதலாவது பகுதி பார்த்தோம் என்னன்னா, அந்த 12 பேரையும் அனுப்புகையில் நீங்க உங்களுக்காக ஒரு மிஷன், ஒரு அர்ப்பணி செய்ய வேண்டும் சொல்லிட்டு அனுப்புகிறார். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சொல்றதையும் அனுப்பி விடுகிறார். இன்னைக்கு we should be ready with that. என்ன ஒரு பணி செய்தாலும் சரி, it may be evangelistic effort, or it may be discipleship level, or it could be for leadership programs, anything for that matter. Think of the response. You need to have an objective. And the response யோசிக்கும் பொழுது don't expect 100%. Anytime, எங்கேயுமே நம்ம பார்க்கவே இல்லை. அப்படியே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். ஆனா அப்படி ரெஸ்பான்ஸ் ஃபுல்லா இல்லாதபடிக்கு ஒரு சிலர் நம்மளை புறக்கணிச்சிடுறாங்க என்று இருந்தாலும் be ready for that. That's part and parcel of your life. நம்முடைய மினிஸ்ட்ரியில அது வெரி மச் பாசிபிள். ஏசாயால நாங்கள் சொல்வதை எல்லாரும் விசுவாசிக்கிறார்களா இல்லையே சொல்லிட்டு 6ஆம் அதிகாரத்துல அவருடைய அர்ப்பணிப்பை குறித்து பேசும் பொழுதே அவர் குறிப்பிட்டு சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். So be ready for response. அதை தொடர்ந்து persecution, challenges, it will be there என்பதை இயேசுவானவர் அவருடைய சீஷனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவரோடு கூட இருக்கிற அந்த உறவை குறித்தும் அவர் குறிப்பிட்டு பேசுவதை நம்ம பார்க்கலாம். சீஷன் அவரோடு கூட இருக்கிறத குறித்து, பிறகு பயப்படாதிருங்க என்ற ஒரு தாட்டையும் இந்த இடத்துல கொடுக்கிறார். இதெல்லாமே பார்ட் ஆஃப் த மிஷன் சேலஞ்சிலேயே தான் வரதை நீங்க பார்க்க முடியும். அந்த மிஷன் டிஸ்கோர்ஸ்லயே வரதை பார்க்க முடியும். அதை முடிச்ச பிறகு திரும்பவும் இட்ஸ் கோயிங் பேக், ரிலேஷன்ஷிப் வித் த மாஸ்டர். 32ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது பிறகு ஒரு 5-6 வசனங்கள் பெர்சிக்யூஷனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். ஏனெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். மை காட், இந்த வசனத்தை பார்த்த உடனே ஒரு சில பேரண்ட்ஸுக்கு பயங்கர கோபம் வரும், அநேக கிறிஸ்டியன்ஸுக்கும் கோபம் வரும். ஆண்டவர் அவ்வளவு பிரின்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொல்றோம், அன்பானவர் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு 36ஆம் வசனம் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. மை காட், we need to really understand. இந்த persecution சொல்லும் பொழுது வெளியேந்து வர்றது நிறைய உண்டு. ரிஜெக்ஷன், அது பிறகு நம்ம சொல்றது ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது, நம்மளை அடிச்சு துரத்தி வர்ற காரியம். ஐம் கோயிங் பேக் டு சுனில்ஸ் எக்ஸாம்பிள். எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இங்க தமிழ்நாட்டுல இருந்து போகும்பொழுது அவருக்கு ஒண்ணுமே இந்திய பேச தெரியாதான். ஒரு 4-5 வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓஎம்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த புஸ்தகம் 5 ரூபா. இதை நீ வாங்கினேன்னு சொன்னா உன் லைஃபுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு 3-4 சென்டென்ஸ் தான் ஓஎம்ல சொல்லி கொடுத்தாங்க. ஹி வெண்ட் ஆஸ் அ ஓஎம் டீம் மெம்பர்.
அப்படி போயிருக்கும் பொழுது ஒரு 6 பேர் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா போய் புக்லாம் வித்துட்டு ஒரு இடத்துல ஜீசஸ் ஃபில்மை ஹிந்தியில காட்டிட்டு திரும்பி சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் பொழுது 6 பேரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு 6 மரத்துல கட்டி வச்சு அடிச்சு, பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கான், அதுல போய் உள்ள வச்சுட்டு இனிமேல் இது மாதிரி நீங்க சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அனுப்பி விட்டாங்க. அண்ட் சுனிலுக்கு ரொம்ப கஷ்டம்தான். பயங்கர ஹிந்தியும் தெரியாது, அவங்க அடிக்கிறவங்கள்ட்ட வந்து ஹிந்தியும் பேச தெரியாது. அப்படி அடி வாங்கிட்டு வந்துட்டு தென் இட் வெண்ட் ஆன். பிறகு he went to ஜார்க்கண்ட். அங்க போய் மினிஸ்ட்ரி செய்யும் பொழுது ஹிந்தி நல்லா படிச்சுட்டு, பட் he was so passionate to go back to யூபி. ஆனா ஆண்டவர் என்ன அழைச்சது யூபிக்காக, நான் ஜார்க்கண்ட்ல கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போய் எந்த மரத்துல வச்சு கட்டி அடிச்சாங்களோ அது பக்கத்துல எந்த ஸ்கூல் இருந்துச்சோ அதே ஸ்கூல்ல 280 வாலிபர்ல கூட்டி வச்சு கிறிஸ்டியன் மீட்டிங் நடத்திருக்கான். மை காட், எனக்கு அன்னைக்கு கேட்டுட்டு நம்பவே முடியல. என் டைரியில அதான் எழுதிச்சிருந்தேன், God is really great. ஈவன் அந்த சாட்லயே நான் போடும்பொழுது போட்டேன், God is really great. ஒருத்தனை அடிச்சு அவனை துன்புறுத்தின அதே ஸ்கூல் பக்கத்துல இருக்க அந்த ஸ்கூல்லயே போய் 250 வாலிபர்ல கூட்டி வச்சு கிறிஸ்டியன் மீட்டிங் கொஞ்சம் வருஷம் கழிச்சு, நாட் மெனி இயர்ஸ். யங் பாய் தான், சுனில் வந்து யங் பாய் செஞ்சிருக்காங்க. பிரைஸ் காட், பிரைஸ் காட். சோ இது மாதிரி அடி உத வாங்கக்கூடிய மிஷினரிமார்கள் இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய தமிழகத்துல இருக்காங்க, அல்லது வட இந்தியாவின் பல பகுதியில் இருக்க நம்ம பார்க்கிறோம். ஆனா நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ஊழியத்துக்கு போறியா, ஓரளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்காத. நீ சர்ச்சுக்கு போ, கொயர்லரு, மற்றபடி நல்ல பைபிள் ஸ்டடி எல்லாம் எடுத்துக்கலாம், ஆனா அதுக்கு மேல போயிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ ஊழியத்துக்கு போலாம், பட் பாஸ்டரா இருந்துரு, அல்லது தமிழ்நாட்டிலே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அதெல்லாம் பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்க நம்ம பார்க்கலாம். என்னோட அப்பா அதான் சொன்னாங்க, சரி ஊழியத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, எங்க வீட்டுல வந்து என்ன திட்டவே இல்லை, அடிக்கலாம், ஒண்ணுமே செய்ய கிடையாது. ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமா சரி உன் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு போயிருந்துன்னு சொன்னாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை என்னன்னா, ரொம்ப டூ மச் அங்கேயும் போயிடாத, சர்ச்சில் பாஸ்டா போயிரு, ஒரு பைபிள் காலேஜுக்கு போ, சர்ச்சுக்கு பாஸ்டா போயிரு. Basically because of security. My dear brothers and sisters, I thank God. எங்க அப்பா வந்து ஒரு மனுஷனுக்கு சத்துரு என்னுடைய வீட்டாருன்னு சொல்லி எங்க அப்பா இருந்து விடாம அவங்களுடைய மனசு தேவன் மாத்தினார். அதன் நிமித்தமாக நான் ஊழியத்துக்கு தைரியமா போகவும், விசுவாசத்துல உறுதியா இருக்கவும், நான் விரும்பின பைபிள் காலேஜில் போய் படிக்கவும், இப்படியா மாணவ பணிக்கு வர்றதுக்கும் ஆண்டவர் கிருபை தந்தார். பட் that's one example. But there are many. நம்முடைய வாலிப பிள்ளைங்களுடைய வீட்டுல படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ரைட். அதை தொடர்ந்து இந்த மிஷன் ரெஸ்பான்ஸ் குறித்தும் அவர் பேசுகிறார். ஒரு எப்படி ஏற்றுக்கொள்வாங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்தும் மிக அழகாக இந்த மிஷன் டிஸ்கோர்ஸை பற்றி அவர் போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி இருக்கிறது? இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின் அவருடைய பட்டணங்களையும் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். So that means it's a clear discourse for the disciples. அவங்களை மிஷனரியா அனுப்பும் அந்த மிஷன் ஃபீல்டு, மிஷன் ட்ரிப்புக்காக அனுப்புறதுக்கு முன்பாக இதெல்லாம் சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி சொல்லும் பொழுது இந்த எல்லா காரியத்தையும் அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். நான் வெரி சாரி, நான் வேகமா போனதுனால அநேக பாயிண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா எக்ஸாக்டா நீ ஊழியத்துக்கு போ, உன்னை பயிற்சி வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை அனுப்பும் பொழுது இந்த காரியத்தை எல்லாமே சொல்லி அனுப்புறதா நாம் பார்க்கிறோம். அதனுடைய மைய பகுதி என்னன்னா, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு நம்ம எப்பவும் பயப்பட வேண்டியது. ஆண்டவர் நம்மளை அழைச்சார்னா நமக்கு கண்டிப்பா பலன் தருவார். எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லி நினைச்சாலும் கூட, if God calls you, he will equip you. அது வந்து ஒரு ஃபேமஸ் கோட். If God calls you, if God commissions you, definitely he will equips you. உங்களை பலப்படுத்துவார். That's my experience. பிகாஸ் நான் ஊழியத்துக்கு வரணும் பொழுது பயம், ரொம்ப கலங்கி போய் என்ன செய்ய போறேன்னு சொல்லி திகைத்துதான் இருந்தேன்.
பட் 100% ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவர் பலப்படுத்தினதுனால, ஆண்டவர் எக்யூப் பண்ணதுனால சொல்ல முடியும். ஸோ முழு நேர பணிக்கு மட்டுமல்ல, எப்படிப்பட்ட ஊழியத்தை நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று இருக்கும் பொழுது நமக்கு பயம் வருவது நல்லதுதான். ஆனா அந்த பயம் நம்மளை உட்கார வச்சிடக்கூடாது. தேவனுக்குள்ளா இருக்கிற பலத்தோடு கூட நம்ம முன்னால போக வேண்டும். ரைட். அடுத்த பகுதி ஜீசஸ் கிளைம்ஸ். யோவான்ல தான் அதிகமா நம்ம படிக்கிறோம். ஐ ஆம் சேயிங் சொல்லிட்டு கிளைம்ஸ் ஆஃப் ஜீசஸ் பார்க்கிறோம். இங்க வித்தியாசமான விதத்துல ராஜா என்பதை இயேசுவானவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அதிலும் சில காரியங்கள் மோர் ஆஃப் சேலஞ்ச் மாதிரி இருக்க சூழ்நிலை இருக்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜான் த பேப்டிஸ்ட் எனக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமா கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. டைம் இல்லாதனால மற்றதை நான் ஸ்கிப் பண்ண போறேன். பட் ஜான் த பேப்டிஸ்ட பற்றி நான் சொல்றேன். ஜான் த பேப்டிஸ்ட் அவ்வளவு கிளாரிட்டியோட வந்தவர், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருந்தாரு, நல்ல ஊழியத்தை நிறைவேற்றினார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 11ஆம் அதிகாரம் முதல் பகுதியில அவருக்கு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. ஜீசஸ் அவருடைய டிசைபிள்ஸ் அனுப்பி, நீதான் மேசியாவா அல்லது இன்னொருத்தருக்கு காத்திருக்க வேண்டுமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் அதை ரொம்ப யோசிச்சு பார்க்கறது உண்டு. பரிசுத்த ஆவியானவர் அந்த பகுதியை விட்டுருந்துருக்கலாம், இதை பேசஞ்சரே இல்லாம இருந்திருக்கலாம். நோ, இட் இஸ் பார்ட் ஆஃப் த பைபிள். எப்படி a person like John the Baptist அது மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். நானும் நீங்களும் ஜீசஸ்னுடைய கிளைம்ஸ், the uniqueness of Jesus மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, குறைச்சி யோசிப்பதற்கு வாய்ப்பு இருப்பது என்பதற்கு ஜான் த பேப்டிஸ்ட் ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்லி நம்ம பார்க்கலாம். அதன் பின்பு அவருடைய சுப்பீரியாரிட்டி அல்லது அவருடைய யுனிக்னஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் என்பதை குறிப்பிட்டு சொல்றதா நம்ம பார்க்கலாம். கடைசி பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது ஃபேமிலி என்று சொல்லும் பொழுது a new family is Jesus is thinking. அவருடைய கிளைம் we are all part of his family. அவருடைய co-workers என்ற ஒரு எண்ணத்தை அவர் நம்ம கொடுப்பதாக நம்ம பார்க்க முடியும். ரைட். 13ஆம் அதிகாரத்துல இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் parables. நம்ம பார்க்கிறது போல நமக்கு தெரிந்த எல்லா ஓமைகளையும் நம்ம இங்க பார்க்கிறோம். கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மத்தேயு சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தையை தான் உபயோகிக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் போதித்த காரியங்கள். அதுல முதலாவது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விதை, parable of sower. நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். the queen of parables சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்துல விதைக்க வேண்டும், நிலத்தை ஆயத்தப்படுத்தி விதைக்க வேண்டும் என்ற உதாரணத்தை சொல்லி, அந்த ஓமையை சொல்லி இயேசுவானவர் சொல்லி பேசினதாக நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பல ஓமைகளை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கலாம். இன்பிட்வீன் இவன் 36ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் நிலத்தின் கலைகளை பற்றி ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். He is explaining. சீஷர்களுக்கு மட்டும் அதை எக்ஸ்பிளைன் பண்றான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஊமைகள் அதை இன்டர்பிரட் பண்ணும் பொழுது கவனமா இருக்கணும். நிறைய காரியங்களை கொண்டு வராண்டா, மெயின் தாட்டை மட்டும் கொண்டு வரணும். அந்த மெயின் தாட்ல ஜீசஸ் wanted to communicate a truth. வீட், நல்ல காரியங்கள் விதைக்கப்படுகிறது, அதோடு கூட தவறான கள்ளத்தீர்க்கதரிசிகள் தவறான போதைகளையும் வந்துவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீட்ஸ் அது வந்துடும் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆனா அதை அழிக்கிறதுக்கு பொழுது ஆண்டவர் கடைசி நாட்களிலே அது செய்வார் என்பதை இந்த ஓமையின் மூலமா நம்ம கற்றுக்கொடுக்கிறோம். அதன் பின்பு இருக்கக்கூடிய அந்த 4 ஓமைகளும் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் உன்னதமானது, மேன்மையானது, அதற்காக நம்ம எதையும் விட்டு கொடுத்தாலும் ஒர்த் என்ற அருமையான ஒரு செய்தியை இந்த 4 ஓமைகளில அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நேரம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப சுலபமா புரியக்கூடிய காரியம். இட்ஸ் சோ ப்ரெஷியஸ். அதனால எனக்கு எது இருந்தாலும் சரி அதெல்லாம் குப்பையா விட்டு இந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அது இயேசுவானவர் கொடுத்த ஊமையனுடைய சத்தியம். இன்னைக்கு பெரிய பேசேஜ் எடுத்து படிச்சிருக்கோம். நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விகள், the mission of Jesus இருந்து
ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார், ஒரு டிசைபிளாக ஊழியத்தை செய்வதற்காக நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஜீசஸுடைய மிஷன்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். இரண்டாவது காரியம், பல விதமான பிரச்சனைகள், கஷ்டங்களை நம்ம சந்திக்கும் பொழுது, சுவிசேஷத்து நிமித்தமாக சந்திக்கும் பொழுது எப்படி அதை சந்திக்கிறோம் சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லமா இருக்கும். The kingdom of God is so precious. பரலோக ராஜ்யம் மேன்மையானது. அதற்காக நான் எதையெல்லாம் விட்டு கொடுத்திருக்கிறேன், எதையெல்லாம் விட்டு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நலமா இருக்கும். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, மத்தேயு சுவிசேஷத்திலே நாங்கள் படிக்கிற அந்த அருமையான சத்தியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரும் நம்முடைய குமாரனுமாகிய இயேசுவானவர் எங்களுக்கு வைத்திருக்கிற உன்னதமான முன்மாதிரிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் அவரை பின்பற்றி பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உங்களோட பேசும். உம்முடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.